சபாநாயகர் அப்பாவு திமுகவுக்கு ஆதரவாக ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதே ஸ்பீக்கர் அப்பாவு அவர்கள் இதற்கு முன்பு கலைஞர் கருணாநிதி அவர்களை ஜாதி வெறியன்னு சொல்லியிருக்கார். தமிழகத்திலே ஜாதி கலவரங்களுக்கெல்லாம் கலைஞர் கருணாநிதி அவர் தான் காரணம் சொல்லியிருக்கார். ஆனா இன்னைக்கு அப்பாவு அவர்கள் இவங்க பக்கம் ஜால்ரா அடிக்கணும் அப்படிங்கறக்காக தான் ஒரு சபாநாயகர் என்பதை மறந்து வாய்க்கு வந்தெல்லாம் பேசுறார். நேத்துன ஆளுநர் அவர்கள் பேசினதுக்கு தப்போ சரியோ உறுப்பினர்கள் சொல்லட்டும், அது வேற. உறுப்பினர் கருத்துக்கு நான் பதில் கருத்து சொல்ல போறது இல்லை. திமுக ஒன்னு சொல்லுவாங்க, இன்னொரு கட்சிக்காரன் காங்கிரஸ் ஒன்னு சொல்லுவாங்க, அது வேறு. ஆனா நடுநிலையாக இருக்க வேண்டிய ஆளுநர் சபாநாயகர் ஆளுநரை அமர வைத்துக் கொண்டு சபாநாயகர் அவர்கள் ஆளுநர் அவர்களை பற்றி தவறாக பேசியிருப்பது எந்த காரணத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஆளுநர் பையன் பொண்ணுக்கு சீட் எதிர்பார்ப்பாருன்னு அப்படிதான் தோணுது இல்லைங்களா? அவர் ஆளுநரோட பிஹேவியர் எல்லாம் பார்த்தா அவருடைய குடும்பத்தில் யாருக்காச்சும் சீட் வாங்கலாமான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு சபாநாயகர். சரி, மாத்தி மாத்தி சொல்றேன், கொஞ்சம் கத்தி பேசுறதுனால மாத்தி மாத்தி பேசுறாங்க. சபாநாயகர் பையனுக்கு எம்பி சீட்டா? சபாநாயகர் அவரை பொறுத்த வரைக்கும் நேத்து அவர் நடந்து கொண்ட விதத்தை பார்க்கும் பொழுது அவர் குடும்பத்தில் யாருக்கோ எம்பி எம்எல்ஏ சீட் கேட்கிறாரு. கருணாகராஜன் சொல்றாரு, அந்த பகுதி எனக்கு தெரியும், பையனுக்கு எம்பி சீட் இல்ல. ஆளுநர் அவர்கள் அந்த மாதிரி அமர்ந்திருக்கும் பொழுது சபாநாயகர் கொச்சைப்படுத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு மேல கத்தி பேச முடியாது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.